அர்ச்சனா, லாக்கர்ல 1.5 லட்ச ரூபாய் பணம் வச்சிருந்தேன். அது காணோம். எங்கேயாச்சும் பாத்தியா? என்னங்க சொல்றீங்க? 1.5 லட்ச ரூபாய் காணுமா? ஆமா, அவ்வளோ பணம் ஏது உங்களுக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த பணத்தை பாத்தியா இல்லையா? ஏங்க, லாக்கர்ல இருந்தா லாக்கர்ல தான் இருக்கும். முதல்ல நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, நீங்களே எதுக்காவது எடுத்திருக்கீங்களான்னு. ஏய், பணத்தை நான் ஏண்டி எடுக்க போறேன்? பணம் எங்க காணாம போச்சுன்னு ஒரே பயமா இருக்கு. வா, கொஞ்சம் தேடி பார்க்கலாம். ஏங்க, நீங்க எங்கேயும் இல்ல, நான் மேல போயிட்டு பாக்குறேன். சரிம்மா. அண்ணா அண்ணா, பணம்லாம் ரெடி ஆயிடுச்சா? உங்களுக்கு தாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், பணத்தை காணண்டா. பணத்தை காணுமா? என்னண்ணா சொல்றீங்க? ஆமாடா. சரி வா, வெளில போய் பேசிக்கலாம். அண்ணா, என்னண்ணே இப்போ வந்து பணத்தை காணும்னு சொல்றீங்க? ஆமாடா, பணத்தை காணண்டா. லாக்கர்ல தாண்டா வச்சிருந்தேன். அண்ணா, லாக்கர்ல வச்சிருந்த பணம் எப்படிண்ணா காணாம போவோம்? ஏங்க, வீடெல்லாம் தேடிட்டுங்க, பணம் இல்ல. ஆமா, தம்பி எதுக்கு வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டு வந்து பேசுங்க. இல்லைங்கக்கா, நான் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஏய், இப்போ என்னடா பண்றது? அண்ணா, எனக்கு என்னமோ உங்க ஒய்ஃப் தான் பணத்தை எடுத்து வச்சுட்டு பணத்தை காணும்னு சொல்றாங்களான்னு தோணுது. எப்படிடா சொல்ற? அண்ணா, உங்க வீட்டு லாக்கர் பாஸ்வேர்டு உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? உங்க ஒய்ஃபுக்கு தானே தெரியும். அப்ப கண்டிப்பா அவங்க தானே பணத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ணா, கன்ஃபார்மா பணம் அவங்க கிட்ட தானே இருக்கும். சாயந்தரத்துக்குள்ள பணத்தை வாங்கிட்டு வாங்க. அப்புறம்லாம் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருண்ணே. நான் வரேன். அர்ச்சனா, இது உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் தானே? ஆமாங்க. நேத்து உன் அக்கௌண்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கு. உன்கிட்ட எதுடி அந்த 1.5 லட்ச ரூபாய்? நான் சொல்லவா? லாக்கர்ல இருந்த பணத்தை திருடிட்டு போய் தான் உன் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்க. காலையில இருந்து பணத்தை காணோம்னு தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி உட்காந்துட்டு நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. சொல்லுடி, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலான் இருந்த? ஆமா, இப்ப நான் தான் எடுத்தேன். என்னன்றீங்க? அந்த காசை நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? அந்த காசை எடுத்துட்டு போய் சூதாட்டம் ஆடி நம்ம குடும்பத்தை கெடுக்க பாக்குறியா நீ? இங்க பார், நாளைக்கு நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன். என்னது ரிஸ்க் எடுக்கிறியா? ரொம்ப ஊதாரித்தனமா இருக்கிற ஷான்வி. ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணு. இங்க பார், உனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. என்னடா புரியாது? என்ன புரியாது? நம்ம குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? நம்மளை சுத்தி ஏற்கனவே 1000 கடன் இருக்குடா. அதை விட்டுட்டு இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு நான் ஊரை சுத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ச்சே, எதை வித்து அந்த 1.5 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணன்னு கூட எனக்கு தெரியல. இங்க பாரு ஷான், உனக்கு உண்மையாவே நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை இதோட விட்டுடா. அது மட்டும் இல்லாம அந்த பிரசாந்தோட சேர்ந்து இதுக்கப்புறம் நீ ஊர் சுத்தினதை பார்த்தேன், என்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி அப்படியே மறந்துரு. அர்ச்சனா, என்னை மன்னிச்சிட அர்ச்சனா. அதோ தெரியாம பண்ணிட்டேன். போதும்டா சாமி, நீ எத்தனை வாட்டி இந்த மாதிரி சாரி கேட்டிருப்ப? உன் கூட்டாளி தானே, இரு, அவனுக்கு இருக்கு. அண்ணா, அக்கா, அண்ணன்ல ஒன்னும் இனிமே வரமாட்டாரு. ஏன்க்கா, என்னாச்சு? ஆமா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தானே? என்ன ஆகலங்கக்கா? எப்படி ஆகும்? நீ ஊதாரித்தனமா சுத்துறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஷானுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவன் பொறுப்பா இருக்கிறது தான் வேலை. புரிஞ்சுதா? உனக்குன்னு நாளைக்கு ஒரு குடும்பம் வரும்ல, அப்பதான்டா உனக்கு தெரியும் இதெல்லாம். அர்ச்சனா, என்னை மன்னிச்சிட அர்ச்சனா. இனிமே இந்த மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன். இனிமே நான் திருந்தி வாழ்றேன். இனிமே நீ பொறுப்பா இருப்பேன்னு நான் நம்புறேன். மாமா, வரும்போது ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா. மாமா, அதே மாதிரி 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. மருமகளுக்கு நம்ம பென்ஷன் பணம் உறுத்துதோ? ஏன் இல்லடி, என்னங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னாச்சுங்க? ஏண்டி, எங்க அப்பாவே அவரோட பென்ஷன் பணத்துல அவருக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு சாப்பாடு செலவுலேருந்து துணிமணிலேருந்து மருந்து செலவு வரைக்கும் அவர் பென்ஷனில் தான் வாங்குறாரு. நம்ம கொஞ்சம் கூட இடைஞ்சலாக இருக்கணும், தொல்லையாக இருக்கணும் அவர் நினச்சதே கிடையாது.
அவர்கிட்ட போயிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு கேட்டுட்டு இருக்க. இப்போ நான் வீட்டில் தானே இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் பொருள் வேணா ஏன்ட்டு கேளு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அடுத்த வாட்டி இந்த மாதிரி அப்பா வீட்டில் சொல்லிட்டு இருக்காத. ஏங்க பேசி முடிச்சிட்டிங்களா? இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியமா என்ன? மாமா நமக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தாங்க. அவரோட பென்ஷன் காசை இன்னும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வர சொல்லலை, சரிங்களா? அத்தை இருக்கும்பொழுது மாமா இந்த வீட்டில் எல்லாமே உரிமையா கேட்பாருங்க. ஆனா அத்தை போனதுக்கு அப்புறம் மாமா என்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு டீ வேணும்னா கூட என்கிட்ட கேட்க மாட்டாருங்க. இது அவரோட வீடுங்க. அவர் காசுல ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறப்பவாச்சு ஏதாச்சும் உரிமையா நம்ம கிட்ட கேட்பாருன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் அவரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அத்தை இருக்கும்போது மாமா எப்படி உரிமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டில் இருந்தாரோ அதே மாதிரி இப்போ இருக்கணும், எப்பவும் இருக்கணும். அதான் எனக்கு வேணும். சரி கமலி. கமலி, ஏய் அப்பா வந்துட்டார் பாரு. மாமா இதாம்மா நீ கேட்ட பால் பாக்கெட்டு தக்காளி எல்லாம் இதில் இருக்குமா. கமலி, உன்னை மருமகளை அடைஞ்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. என்னம்மா அப்படி பார்க்குறேன்? நீ பேசினதெல்லாம் நான் கேட்டு இருந்தம்மா இருந்தேன். என் பொண்டாட்டி போனதுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணலம்மா. இந்த வீட்டை யார் பார்த்துப்பான்னு நான் ரொம்ப பயந்தேன். இனிமே எனக்கு அந்த பயம் இல்லைம்மா. ஆமா நான் தான் இருக்கேன்ல, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அப்பா கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். கமலி, ஒரு டீ கிடைக்குமாம்மா? உட்காருங்க மாமா, இப்போ போட்டு வரேன். மாப்பிள்ள, இப்போ எதுக்கு மாப்பிள்ள என் பொண்ணை டைவர்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்க? எல்லாம் உங்களால தான் மாமா. நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பேசாம உங்க பொண்ணை கூப்பிட்டு வெளில போங்க. நான் என்ன பண்ணல மாப்பிள்ள? என்ன பண்ணீங்களா? ஏங்க இந்த வாஷிங் மிஷின் நல்லா இருக்குல்ல, இது ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்களேன். நம்மகிட்ட தான் ஆல்ரெடி வாஷிங் மிஷின் இருக்குல்ல, இப்போ எதுக்கு புது வாஷிங் மிஷினு? ஏங்க அது பழசாயிடுச்சுங்க, இதுல புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஏய் இப்போ கையில காசு இல்லை, காசு வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். காசு இல்லைன்னா என்ன, இஎம்ஐ போட்டு வாங்கி தரலாம்ல. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இஎம்ஐ எல்லாம் பொருளே வாங்கக்கூடாதுடி. ஒரு பொருள் வாங்கணும்னா கையில காசு சேர்த்து வச்சு தான் வாங்கணும். இஎம்ஐல பொருள் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். என்ன மாமனார் கால் பண்றாரு? சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு ஏதோ வாஷிங் மிஷின் கேட்டானா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. என் பொண்ணு என்னை துணி வைக்க கஷ்டப்படணுமா? என் பொண்ணு வீட்டில் இருக்கிற வரைக்கும் குடிச்ச டம்ளரை கூட எடுத்து வைக்க விட மாட்டேன். ஆனால் அங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் மாமா. கையில காசு இல்லை மாமா, நான் காசு சேர்த்து வச்சு வாங்கலான்னு சொன்னேன். நான் வாஷிங் மிஷின் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. மாப்பிள்ள, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா இஎம்ஐயில் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி அனுப்புறேன். சரியா மாமா? நான் கொஞ்சம் சொல்றது கேளு. என்னங்க இன்னைக்கு என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா முடியாதுன்னு சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோமா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை. அப்போ இன்னைக்கு என்ன வெளியே கூட்டிட்டு போக மாட்டீங்க அப்படிதானே? இன்னைக்கு முடியாதுமா, நான் இன்னொரு நாள் கூப்பிட்டு போறேன். அது எப்படிங்க? நீங்க கூப்பிட்டு போறேன்னு சொன்னா நான் வரணும், இல்லைன்னா விட்டுணுமா? நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் என்னால வர முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் மாமா வர கூப்பிடுறாரு. சொல்லுங்க மாமா. இல்லை, ஏதோ என் பொண்ணை வெளியில் கூட்டு போகிறீங்கன்னு சொன்னீங்களாமே, ஆனால் கூட்டி போக மாட்டேங்கிறீங்களாமே. இது பாருங்க மாப்பிள்ள, என்னாச்சு உங்களுக்கு? என் பொண்ணு என்கிட்ட இருந்த வரைக்கும் எங்கேயாவது வெளியில் கூட்டி போச்சுன்னா நான் உடனே வெளியில் கூட்டி போயிடுவேன். இப்போ என்னடானா உங்ககிட்ட கெஞ்ச வேண்டி இருக்கு. மாப்பிள்ள, இதுக்காவா என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்தேன்? மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. என்ன அப்படிலாம் இல்லை, இதுவே கடைசியாக இருக்கட்டும். இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துங்க. உங்க பொண்ணு வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும்
என்ன ஏதுன்னு கூட கேட்காம வாய்க்கு வந்தபடி எனக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருக்கீங்க. நம்ம பொண்ணு இன்னொரு வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, அவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் அந்த விஷயத்துல நம்ம மூக்க நுழைக்க கூடாது. கொஞ்சமாவது அறிய வேண்டாம்? மாப்பிள்ள, என் பொண்ணு பேர்ல இருக்கிற அக்கறையில தான் மாப்பிள்ள நான் அப்படி பேசிட்டேன். அக்கறை நல்லா பொண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு அக்கறையா? நம்ம பொண்ணு இன்னொரு வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, அந்த பொண்ணு தான் இந்த வீட்டை பார்த்துக்கோன்ற அறிவு கொஞ்சம் கூட இல்லையா? ஏச்சனா குடும்பம்னா சில சண்டை வரதான் செய்யும். அதுக்குன்னு நடக்கிற எல்லா பிரச்சனையும் வீட்டில் சொல்லிட்டு இருப்பியா? மாமா, உங்களுக்கும் அத்தைக்கும் சண்டை வருதுன்னு வைங்க, அவங்க உங்களுக்குள்ள நடக்கிற சண்டை எல்லாத்தையும் அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாக தான் இருக்கும் மாப்பிள்ள. இருக்கும்ல? அப்போ எனக்கும் அதே மாதிரி தான் மாமா இருக்கு. இங்க பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணு எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கலாம். ஆனா இப்போ அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டான். எங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது எங்களுக்குள்ள இருக்கணும், புரியுதா? இங்க பாரு அர்ச்சனா, புருஷ வீட்டில் நடக்கிற சண்டை எல்லாத்தையும் உங்க அப்பா அம்மா வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்க, இங்க நம்மளால குடும்பமே நடத்த முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த வீட்டில் எது நடந்தாலும் இனிமே நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டேன். நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். மாப்பிள்ள, இதுக்காக டைவர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க மாப்பிள்ள, ப்ளீஸ். இங்க பாருங்க மாமா, உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் இந்த நிலைமையை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன். அப்படியே உங்க பொண்ணை டிவோர்ஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு நினைப்பும் இல்லை, புரிஞ்சுக்காங்க. மேடம், உங்க ஆர்டர். ஹே கார்த்திக், நீ என்ன ஃபுட் டெலிவரிலாம் பண்ணிட்டு இருக்க? சௌமியா, இது உங்க வீடா? கடைசியா உன ஸ்கூல்ல பார்த்தது. நீ ஏன் வீடுதான், உள்ள வா. அப்புறம் ஸ்கூல் டாப்பர் தானே நீனு? எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்ப. அப்புறம் என்னாச்சு உனக்கு? இந்த குளத்துல வந்து நிக்கிற, பார்க்கவே காமெடியா இருக்கு. ஸ்கூல்ல நடந்ததெல்லாம இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க? அது எப்படி மறக்க முடியும்? என்ன ஒரு தடவையாவது நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க விட்டுருக்கியா? என்ன ஜெயிக்க விட்டதே இல்லைல்ல நீனு. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஜெயிச்ச நீ மறந்துடலாம், தோத்த நான் எப்படி மறக்கிறது? நீ காலேஜ்லாம் படிச்சிருந்தா எப்படியோ ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்ப. எனக்கு தெரிஞ்சு நீ காலேஜ்லாம் போகலன்னு நினைக்கிற, கரெக்டா? அதான் இப்படி ஆயிட்ட. சௌமியா, சாப்பாட்டு காசு கொடுக்குறியா? நான் கிளம்புறேன். சௌமியா, யாருமா இவரு? உனக்கு தெரிஞ்சவரா? என் கிளாஸ்மேட் தான்ப்பா, ஸ்கூல் டாப்பர். இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? வாங்க தம்பி. சௌமியா, இந்த லேப்டாப் மறுபடியும் ஹேங் ஆயிடுச்சு. முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன், ஸ்டாப் ஆயிடுச்சு. நீ என்னன்னு கொஞ்சம் பாருமா. பா, அதுதான் வேலைக்கு ஆகாதுன்னு அப்பயே சொல்லிட்டேன்லப்பா. அதுல அவ்வளோ பக் இருக்கு. அம்மா, இது முக்கியமான ஃபைல்லாம் இருக்குமா, நீ கொஞ்சம் பார்த்து எனக்கு சரிப்படுத்தி கொடுமா. அது தூக்கி போடுங்கப்பா, பார்த்துக்கலாம். சார், அது கொடுங்க சார், நான் பார்க்குறேன். அட கொடுங்க சார். சார் இருந்தாங்க சார். ஆல்மோஸ்ட் எல்லாம் சரி பண்ணிட்டேன் சார். பக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் லோக்கல் ஸ்டோரேஜ்லாம் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது சார். அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. அப்புறம் பேட்டரி கொஞ்சம் வீக்காக இருக்குது சார், அதை மட்டும் மாற்றிடுங்க சார். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை சார். தம்பி, எப்படி சரிப்படுத்துறீங்க? சார், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். இல்லை தம்பி, இவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலைக்கு போகாமல் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சிருந்தா சார். என்ன மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்கிட்ட போய் கேளுங்க, எத்தனை பேர் நல்லா படிச்சுட்டு அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்கன்னு. யார் சார் குறை சொல்கிறது? நாங்கள் இவ்வளோ படித்தோம், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காது இந்த கவர்மெண்ட்டியா, இல்லை படிப்பை மட்டுமே போதிக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம்யா? யாரை சார் குறை சொல்கிறது? இந்த வேலையெல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்ல சார். எங்களை மாதிரி படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது இந்த தொழில் தான் சார். ஆமாம் தம்பி, இந்த காலத்தில் 4 டிகிரி வாங்கினாதான் மதிக்கிறாங்க. திருடாம பொய் சொல்லாம உண்மையாக உழைக்கிறவங்களே மதிக்கப்பட வேண்டியது தான். இனிமேலாவது எங்களை மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்களை அலட்சியமாக பார்க்காதீங்க. நாங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ கிராஜுவேட்டாக தான் இருப்போம். எங்களுக்கு கொஞ்சம் மரியாதையோடு நடத்துங்க. டெலிவரிக்கு காசு கொடு சௌமியா, நான் கிளம்புறேன். நான் மன்னிச்சிரு கார்த்திக். வணக்கம் சார். தேங்க்யூ தம்பி. சௌமியா மேடம், ஆஃபீஸ் டைமிங் 10 மணி, நீங்க என்ன 11 மணிக்கு வரீங்க? அதுக்கு என்ன இப்போ? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? எம்டிக்கு தெரிஞ்சா உங்களை தான் திட்டுவாரு, அப்புறம் உங்களை தான் வேலையை விட்டு அனுப்புவாங்க. எது? என்ன வேலையை விட்டு அனுப்புவாங்களா? அதெல்லாம் உன்ன மாதிரி திறமை இல்லாதவங்க தான் வேலையை விட்டு அனுப்புவாங்க. என்ன மாதிரி திறமை இருக்கவங்களாம் என்ன தப்பு பண்ணாலும் லைட்டாக திட்டுவாங்களே தவிர வேலையை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அந்த எம்டிக்கே தெரியும். ஏன்
இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். மேடம் என்னதான் உங்களுக்கு திறமை இருந்தாலும் நல்ல குணமோ ஒழுக்கமோ இல்லைனா எங்கேயும் நிலச்சலாம் இருக்க முடியாது மேடம். ஓ அப்படிங்களா பிரசாந்த்? நீங்கள் எம்டி கிட்ட போயிட்டு சௌமியா டெய்லி லேட்டாக வராங்கன்னு சொல்லுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அப்போ தெரியும் இந்த சௌமியாவோட வேல்யூ என்னன்ட்டு. நான் இந்த கம்பெனி விட்டு போனால் எனக்கு லாஸ் கிடையாது, இந்த கம்பெனிக்கு தான் லாஸ். போங்க, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. சௌமியா, சார் இந்த டிஎஸ்எஃப் ப்ராஜெக்ட் யார் பண்ணாங்க? சார் நான் தான் சார் பண்ணேன். இதில் கிளைண்ட் மீட்டிங் டேட் நான் மாற்ற சொன்னேன்ல, ஏன் மாற்றலை? சார் மறந்துட்டேன் சார். மறந்துட்டீங்களா? எனக்கு கேஷுவலாக சொல்கிறீங்க, அதனால் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிடுது தெரியுமா? இனிமேல் ஒழுங்காக வேலை செய்யுங்க, புரியுதா? ஓகே சார். அப்புறம் இந்த ஹெச்டிஎஸ் ப்ராஜெக்ட் யார் பண்ணாங்க? சார் நான் தான் சார் பண்ணேன். நீங்களும் அதே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அந்த கிளைண்ட் மீட்டிங் டேட்டை மாற்றிருங்க. ஓகே சார். சார் நான் பண்ண அதே தப்பு தான் பிரசாந்தும் பண்ணியிருக்காங்க. அவர் எதுவுமே கேட்கல, ஆனால் என்ன இத்தனை பேருக்கு முன்னாடி திட்டுறீங்க? சார் நான் இந்த கம்பெனிக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸை முடிச்சு கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ இந்த கம்பெனி இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். நான் இந்த கம்பெனி விட்டு போனா எனக்கு எந்த லாஸும் இல்லை, இந்த கம்பெனிக்கு தான் சார் லாஸ். வாட்? நீங்கள் இந்த கம்பெனி விட்டு போனால் கம்பெனிக்கு லாஸா? சௌமியா, யூ ஆர் ஃபயர். நீங்கள் இல்லாமல் இந்த கம்பெனியை நான் நடத்தி காட்டுறேன். சார் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் டேலண்டாக இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லை. நீங்கள் காலையில் லேட்டாக வந்து பிரசாந்த்கிட்ட பேசிட்டு நான் கேமராவில் பார்த்துட்டு இருக்கேன். காலையில் என்ன சொல்றீங்க? உங்களால் இந்த கம்பெனி ஓடுதா? இந்த கம்பெனி இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுனா இங்கே இருக்கிற எம்ப்ளாயும் அவங்களோட ஒர்க்கு தான் காரணம். நீங்கள் இந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். இதை பாரு சௌமியா, டேலண்ட் இல்லைன்னா கூட வேலை செய்ய கற்றுக்கலாம். ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ விஐபி செலிபிரிட்டிஸ் தோற்று போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் டிசிப்ளின் இல்லாததான். இங்கே திறமையோட ஒழுக்கம் தான் முக்கியம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் அவசரப்பட்டு கோவத்தில் பேசிட்டேன். நீ இதை புரிஞ்சுக்கிறது தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காது. ஓகே சார். நான் சௌமியா ஆஃபீஸ்க்கு புதுசாக மேனேஜர் யாரும் வராங்களாமே. எவன் வர போறானே தெரியல. ராம் நில்லையா, உன்னை நிக்க தானே சொன்னேன், எதுக்கு இப்போ சிரிக்கிற? ஆமா நீ எங்க ஆஃபீஸ் டைம்ல வெளியே போற? ஆஃபீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டியா? நான் பண்ணிட்டேன் மேடம். ஃபைல் எல்லாம் அடிக்க வச்சிட்டியா? அடிக்க வச்சிட்டேன். இன்னைக்கு புது மேனேஜர் வராரு தெரியும்ல? தெரியும் மேடம். அவர் ரூமை 1 hour பிஃபோரே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் மேடம். அவருக்காக இஞ்சி டீ வாங்க போயிட்டு இருக்கேன். யோ ஆமா, அவருக்கு இஞ்சி டீ பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார். இதோ மேனேஜர் சார் வந்துட்டாருங்களே. நீ எப்படி இங்க? யோ ராம், உனக்கு ஃபைல் எடுத்துட்டு வர எவ்வளோ நேரமா? சார் லிஃப்ட்டு வேலை செய்யலை சார், படியில் ஏறி வர லேட் ஆகிடுச்சு சார். இங்க பாரு, வயசான காலத்துல உனலாம் யாரு வேலைக்கு வர சொல்றா? கம்முன்னு வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதானே, வந்து எங்க உசுர வாங்கிட்டு இருக்க? பிரசாந்த் இவருக்கு ரொம்ப திமிர்தான். அன்னைக்கு நான் நின்று பேசிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடியே சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. உனக்கெல்லாம் சேர் ஒரு கேடா? மேடம் நீங்கள் தூரக்கு தான் வேற நின்றுறீங்க, அதுவும் இல்லாமல் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேடம். தூரமோ கிட்டையோ என்னை பார்த்தா நின்று மரியாதை கொடுக்கணும். ஓ போய் வேலையை பாரு. சார் என் பையன் காலேஜ் ஃபீஸு பணம் கட்டிருந்தேன். நீங்கள் இப்போ கொடுத்த உதவினா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வாரத்துக்கு கூட நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சார். உன் நிலைமைக்கு உன் பையன் படிப்பு ஒரு கேடா? காசெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறியே, உன் பையன் என்ன வேலை செய்ய போறான்? மேடம் அவன் உங்களை மாதிரி ஐடி ஆஃபீஸ் தான் மேடம் ஒர்க் பண்ண போகிறான். யோ ஒன்ன மாதிரி உன் பையனும் ஒரு ஆஃபீஸ் ஹெல்ப்பரா தான் மாற்றணும். அவனை போயிட்டு ஐடி எம்ப்ளாயெல்லாம் நினச்சி பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. அப்பா லஞ்ச் பா. ஓ இவர் தான் ஐடி எம்ப்ளாயா?
எப்போப்பா? சரிப்பா. என்ன சௌமியா, பிரசாந்த் முழிக்கிறீங்க? நான் எப்படி இந்த கம்பெனிக்கு மேனேஜராக வந்தேன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? சில நல்லவங்களும் இருக்காங்க. அவங்களோட உதவினாலையும் எங்கள் அப்பாவோட உழைப்பினாலையும் தான் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. உங்கள் அப்பா 3 ஸ்டார் ஹோட்டல் ரன் பண்றாரு. அதனால தான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற ஆளுங்களோட கனவெல்லாம் அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். விடுப்பா, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சுருக்காங்க. அப்பா, இவங்கெல்லாம் இந்த கம்பெனிக்கு தேவையே இல்லைப்பா. நான் இப்போ நினச்சா கூட உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவேன். வருப்பா, அவங்க கெட்டது செய்கிறாங்கிறதுக்காக நம்மளும் செஞ்சா அப்புறம் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் எங்கள் அப்பாவோட மனசு. என்றைக்குமே ஒருத்தரோட கனவை பார்த்து ஏளனமாக நினைக்காதீங்க. அவங்க உழைப்பை போட்டால் நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாங்க. அப்போ உங்களால் அவங்கள ஃபேஸ் கூட பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம பையன் நல்லா இருக்குன்ற குணம் தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன். சாரி சார். ராம் சார், என்னை மன்னிச்சிருங்க. சாரி சார். சாரி சார். இனிமேல் எங்கள் அப்பா இல்லை, யாரையுமே நீங்கள் தரைக்குறவாக பேசக்கூடாது. அது பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனே உங்களை ஃபயர் பண்ணிடுவேன். புரியுதா? இதுவே லாஸ்ட்டாக இருக்கு. வாடா. மேடம், நான் திருடலாம் வரல மேடம். நான் சாப்பிட தான் மேடம் வந்தேன். நான் கல்யாணத்தில் சாப்பிட வந்த பையன் மேடம். இங்க பாரு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியல. எங்க ஃபங்க்ஷன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் புகுந்து திருடுற கும்பல் தானே நீனு? ஐயோ இல்லை மேடம், நான் உண்மையில சாப்பிட தான் மேடம் வந்தேன். அப்படியா? அப்ப யார் உன்னை கூப்பிட்டா? சொல்லு. யாரும் கூப்பிடல மேடம். யாரும் கூப்பிடல, ஆனா இங்க பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்ல போறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா? ஐயோ மேடம், போலீஸ்லாம் கால் பண்ணாதீங்க மேடம். நான் உண்மையிலே சாப்பிட தான் மேடம் வந்தேன். ஏண்டா, இதை நான் நம்பணுமா? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு என்ன? நீங்க நிஜமாவே சாப்பிட தான் வந்தியா? இரு, என்ன எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அப்பா உடனே வெளியே வாங்கப்பா. என்னவாச்சு? பா, இவன் யாருன்னே தெரியல, நம்ம வீட்டு கல்யாணத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்கப்பா. நீ என்ன பண்ணல? பந்தில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், புடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். உன்னை அறதெல்லாம் பா, என்னப்பா திருட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட கோவப்படுறீங்க? திருட்டு பையனா? எப்படி எல்லாத்துக்கும் அவசரப்படுற? இவர் நம்ம ஏரியா பையம்மா. பா, என்னப்பா சொல்றீங்க? டேய், உனக்கு எங்க அப்பா தெரியும்னா அவர் பேரை சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதானே? இந்த பாருமா, அவனு எனக்கு தெரியாது, என்ன அவனுக்கு தெரியாது. ஆனா எங்க 2 பேருக்கு பழக்கம்லாம் இல்லை. அந்த பையன் பேச்சுலர் ரூம்ல தங்கி இருக்கான். நான் அவனை அப்பப்போ பார்ப்பேன். பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவனை இழுத்து 4 அடி அடிக்காம என்ன திட்டிட்டு இருக்கீங்க? கூப்பிடாத கல்யாணத்துக்கு எதுக்குப்பா வந்து சாப்பிடணும்? ஏன்னா பசி. தம்பி, நீ கடைசியா எப்பப்பா சாப்பிட்ட? சாப்பிட்டு ஒரு நாள் ஆகுது சார். பாத்தியாமா, சாப்பிட்டு ஒரு நாள் இருந்தான். அவன் பசியாத்திரத்துலாம கல்யாணத்தை வந்து சாப்பிட்ருக்கான். இதே சென்னையில ரூம் போட்டு வேலை தேடிட்டு இருந்தேன். எத்தனை நாளைக்கு நான் ராத்திரி சாப்பிடாம தூங்கி இருக்கேன் தெரியுமா? பசி தாங்க முடியாம தெரியாத கல்யாணத்துக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேம்மா. பா, என்னப்பா சொல்றீங்க? நானும் இந்த மாதிரிதாம்மா படிப்படியா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். வெளியூர்லேருந்து வர பசங்களுக்கு மனசு நிறைய கனவு இருக்கும், வயிறு நிறைய பசி இருக்கும். அது எனக்கு புரியும், உனக்கு புரியாது. தம்பி, நீ போப்பா, நீ போய் முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான்பா எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன். என் கம்பெனிலே இப்போ நிறைய ஜாப் வேகன்சி போயிட்டு இருக்கு. உங்க படிப்புக்கேற்ற நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். மேடம், ரொம்ப நன்றி மேடம். எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். போப்பா, முதல்ல போய் சாப்பிடுப்பா, போப்பா. சரி சார். மேடம், உங்க ஃபுல் டெலிவரி மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில்லையும் நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வெறும் 10 நிமிஷத்துல இந்த பெரியவர் எனக்காக டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம்னு பார்க்க போறோமா? நம்ம ஃபேமஸ் அண்ணாச்சி கடையில் இருக்கிற பிரெட் ஆம்லேட் சாப்பிடலாமா? மேடம், காசு மேடம். காசா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது மேடம்.
ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் சௌமியா vlogs. என்கிட்டயே நீ காசு கேட்குறியா? இங்க பாரு, நான் இந்த ஃபுட்டெல்லாம் வாங்குறது அந்த கடையோட ப்ரொமோஷனுக்காக தான். அது மட்டும் இல்லை, நான் எடுத்திருக்க வீடியோவில் நீயும் வருவ, ஃபேமஸ் ஆயிடுவ. காசெல்லாம் தர முடியாது, கிளம்பு. மேடம், எனக்கு ஃபேமஸ்லாம் ஆக வேண்டாம். என் காசு கொடுங்க, அது போதும். ப்ரமோஷன் பண்ணால் என் கடையில் போய் கேளுங்க. என்னையா ரொம்ப ஓவரா பேசுற? இன்னும் இது மாதிரி 3 ஆர்டர் போட்டிருக்கேன். எவனுக்கோ காசு தர முடியாது, கிளம்பு. மேடம், எனக்கு காசு கொடுங்க. காசு வாங்காம நான் போக மாட்டேன். ஓஹோ, நீ அப்படி வரியா? உன்னை என்ன பண்றப்ப? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆளு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தாரு. வந்த இடத்துல என்கிட்ட தப்பா நடந்துக்கிறார். அது மட்டும் இல்ல, என்கிட்ட பிசிக்கல் வயலன்ஸ் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவரை. மேடம், நான் என்ன பண்ணேன் மேடம்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஆமா, நீ பண்ணலதா. ஆனா நீ பண்ணன்னு சொல்லிதான் நான் வீடியோ போட்டு உன் மான மரியாதையை வாங்குவேன். நாளைக்கே உன் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வந்து நிக்கும். எப்படி, காசு வேணுமா இல்ல கிளம்புறியா? காசு வேண்டாம் மேடம். சார், என்ன பிரச்சனை? சார், அந்த பொண்ணுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணால் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஃபுட் லாக்கரும். அந்த பொண்ணு நான் ஏதோ ஹராஸ்மெண்ட் பண்ணுறேன்ட்டு பொய்ய வீடியோ எடுத்து என்னை போலீஸில் மாட்டி விடுவேன்னு சொல்கிறாங்க சார். ஐயா சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க நான் பார்த்துக்கிறேன். ஹலோ மேடம், ஃபுட் டெலிவரி வந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கு வெளில தான் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறீங்களா? இந்தாங்க மேடம் உங்கள் ஃபுட் டெலிவரி. ஹே, நீ இன்னும் போலியா? மேடம், காசு. அவன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு கிளம்பு. காசெல்லாம் தர முடியாது. இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரையும் வீடியோவில் போட்டுருவேன். மேடம், ஒரு நிமிஷம். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலாமா? எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்க்கலாமா? என்ன பயமுறுத்துறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இவ்வளோ வெயில் அடிக்குது, வயசானவர் கஷ்டப்பட்டு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு, அவரை ஏமாத்த பார்க்குற? சார், ஒன்றுங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. திமிரு சார் இவங்களுக்குலாம். பிளாக் பண்ணி ஓசியில் சாப்பிட்ற உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா உழைச்சி சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? அதில் வேற வாயை திறந்தா பொய். தமிழ்நாட்டில் ஃபேமஸ் விளாகிறான். இப்போ தான் உன் சேனல் சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்படி ஒரு சேனலே இல்லை. ஓசியில் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி உழைக்கிறவங்களை ஏமாத்துவியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நீ பாரு, ஒழுங்காக எங்கள் 2 பேருக்கும் காசு எடுத்து வைக்கிற. அப்படி வைக்கல, இந்த வீடியோவை போலீஸ் ஸ்டேஷனில் காட்டி உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சரி, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க, நான் ஜிபே பண்ணிடுறேன். இன்னொரு தடவை இப்படி பண்ணுற வேலை வச்சுக்கிட்ட. வாங்க சார் போகலாம். தம்பி, ரொம்ப நன்றிப்பா.